ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಂದಿಸುತ್ತೇವೆ. குறிப்பாக கடந்த பல வாரங்களாக விசுவாசம் அவ்விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். ವಿಶ್ವಾಸ ಮತ್ತು ಅವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡಿಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದೇವೆ. குறிப்பாக இந்த அவ்விசுவாசத்தினால வந்த விளைவுகளை குறித்து கடந்த நாட்களிலே நாம் முக்கியமாய் பார்த்தோம். ನಾವು ಅವಿಶ್ವಾಸದಿಂದ ಬರುವ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. அதனுடைய விளைவு அவர்கள் அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட கானானுக்குள் அவர்களால் போக முடியாமல் போயிடுச்சு. ಅವಿಶ್ವಾಸದಿಂದ ಒಂದು ಅವರಿಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಅವರು ಹೋಗದಕ್ಕೆ ಅದು ತಡೆ ಮಾಡಿತು. அதனால் யாரும் போக முடியாதா? ಅದನ್ನು ಯಾರು ಹೋಗಕ್ ಆಗುದಿಲ್ವಾ? நிச்சயமாய் போக முடியும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. அதற்கு சாட்சியாக தான் 2 பேர் உள்ள என்றாங்க. ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇಬ್ಬರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ஏன்னா அவங்க 2 பேர் தான் விசுவாச வார்த்தை அறிக்கை செஞ்சாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಬ್ಬರು ಮಾತ್ರ ವಿಶ್ವಾಸದ ಮಾತ್ರ ಅವ್ರು ಹಾಡಿದ್ದಾರೆ. இப்ப இங்க இருக்கிறவங்க அதனால 2 பேர் மட்டும் என்டர் ஆக கூடாது. ಅದರಲ್ಲಿ ಇಲ್ಲಿರೋರು ಬರೀ ಇಬ್ಬರು ಮಾತ್ರ ಹೋಗುದಿಲ್ಲ. அது ஏன் பழைய ஏற்பாட்டு இந்த புதிய ஏற்பாட்டுல எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ಯಾಕೆ ಹಳವಳಿಕೆ ಕಾರಣ ಹೊಸ ಹಳವಳಿಕೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ அவங்க அப்படி என்டர் ஆகாதபடி போனிட்டு மாதிரி நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லதான். ಅವ್ರು ಕಾನಾದೇಶಕ್ಕೆ ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗದೇ ಇರಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು எல்லாரும் பரலோகம் போகணும்ன்றதுதான் தேவனுடைய திட்டம். ನಾವೆಲ್ಲರೂ ಪರಲೋಕ ಹೋಗ್ಬೇಕನ್ನೋದೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. எப்படி பூமியில கானானை போய் சுதந்திரித்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டாரோ, ಯಾವ ರೀತಿ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಕಾನಾನ್ ಹೋಗಿ ಅದರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅನುಭವಿಸಲು ದೇವರು ಯೋಚನೆ ಮಾಡಿದರು, கல்வாரி சிலுவையிலே நமக்காக மீண்டுமாய் சம்பாதித்து வைத்ததை ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಮತ್ತೆ ಸಂಪಾದಿಸಿದ್ದನ್ನು இந்த பூலோகத்தை எதற்காக எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டித்தாரோ, ಭೂಲೋಕವನ್ನು ಯಾವ ಒಂದು ಆಲೋಚನೆ ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನೋ அதை அனுபவித்து விட்டு ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿ திருப்தி ஆன பிறகு ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದ ನಂತರ நாம் பரலோகத்திற்கு போகணும். ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. இதுதான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ಇದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. அல்ல, இந்த மாதம் முழுவதுமாக விசுவாசத்தை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ಒಂದು ತಿಂಗಳ ಪೂರ್ವವಾಗಿ ವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ ನಾವು ಕಲಿತುಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದೇವೆ. விசுவாசம் என்னையா விசுவாசம் இல்லாதையா நாங்க சபைக்கு வந்தோம். ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಏನು? ಏನಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲದೆ ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತಿದ್ದೇವಾ? இந்த 4 வாரங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் சொன்னால், ಈ 4 ವಾರ ನೀವು ಕಲಿತುಕೊಳ್ಳೋದಾದರೆ புதிய வருடத்திலே ಹೊಸ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ நீங்கள் புதிய மனிதர்களாய் மாறி ಹೊಸ ಮನುಷ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತೀರಿ. அது என்னுடைய வாழ்க்கையில நானும் அவிசுவாசத்தில் விழுந்து ஏந்து வந்தேன். இதோ நான் ஒரு பெரிய விசுவாசின்னு சொல்ல வரல. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಸಹ ಅವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಎದ್ದು ಬಂದ ನಾನೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. எப்போது விசுவாசத்தை குறித்து ஆரம்பிச்சுனோ, ಯಾವಾಗ ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಕುರಿತು ನಾನು ಆರಂಭಿಸಿದೆನೋ, இப்ப வந்துகிற புயலோட அதிக புயல் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு ಈಗ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ದೊಡ್ಡದೊಂದು ಒಂದು ಪ್ರವಾಹ ಬಂದು ಹೋಗಿತ್ತು. வந்து தாக்கிட்டு போயிட்டு ಬಂದು ತಾಕ್ತಾ ಇದೆ. இந்த வசனம் தான் எனக்கு தேர்ச்சிட்டு. ಈ ಒಂದು ವಾಕ್ಯನ ನನ್ನನ್ನು ಉದ್ದೇಶಿಸ್ತಾ ಇದೆ. வெளியரங்கமா சொல்ல முடியாது, ಹೊರಗಡೆಯಿಂದ நான் ಹೇಳಕ್ ಆಗುದಿಲ್ಲ. ஆமென். கர்மியுள்ள ಅದು ದೇವರ வசனம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ವಾಕ್ಯವಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ காணாமல் போயிருப்பேன். ನಾನು ಕಾಣದೆ ಹೋಗ್ತಿದ್ದೆ. அதான் இந்த வசனத்தை தயவு செய்து கவனிங்கள். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் ಎಫೆಸದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம் தலைப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இல்ல, 2:8. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. ಆ ರಕ್ಷಣೆಯು ನಿಮ್ಮಿಂದ ಉಂಟಾದದಲ್ಲ, ಅದು ದೇವರ ವರವೇ. வேதம் என்ன போதிக்கிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கிருபையினாலே, ಕೃಪೆಯಿಂದ. கிருபை இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நிச்சயமா இருக்க போகிறது. ಕೃಪೆಯು ಮತ್ತೊಂದ್ಸರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವವರೆಗೂ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಇದ್ದೇ ಇರ್ತದೆ. அன்றைக்கு ஆரம்பித்த உலக தோற்றத்துக்கு முன்பாக உலக தோற்றம் உண்டாகி மனிதன் விழுந்து போனதிலிருந்து கிருபை தான் நமக்கு இருக்கிறது. ಲೋಕ ಉಂಟಾವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯಿಂದಲೇ ನಮಗೆ ಕೃಪೆ ಇದೆ. இன்னும் புதிய கிருபை எப்படி வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்ததுனால வந்துச்சு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವನ ಕೊಟ್ಟದ ಮೂಲಕ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಕೃಪೆ ನಮಗೆ ದೊರೆಯಿತು. மீண்டும் ஒரு முறை வரப்போகிறார். ಮತ್ತೊಂದ್ಸರಿ ಅದನ್ನು ಬರ್ತಿದ್ದಾನೆ. அது வர வரைக்கும் கிருபை இருக்கும். ಅದನ್ನು ಬರುವವರೆಗೂ ಕೃಪೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ತದೆ. இப்ப நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று இங்க எபிரேயர் நிருபத்துல பவுல் எழுதுகிறார். ನಾವು ಹೇಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಪೌಲನು ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದಿದ್ದಾರೆ. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம்.
ಕೃಪೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೊಂದಿ ನಾವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வந்தது? ಈ ವಿಶ್ವಾಸ ನಮಗೆ ಹೇಗೆ ಬಂದಿತು? இந்த விசுவாசம் வந்ததுனால ಈ ವಿಶ್ವಾಸ ಬಂದಿದ್ದರಿಂದ நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. எப்படி இந்த விசுவாசம் நமக்குள்ளே நுழைந்தது? ಈ ವಿಶ್ವಾಸವು ಹೇಗೆ ನಮ್ಮೊಳಗಡೆ ಬಂದಿದೆ? ரோமர் 10 அதிகாரம் ರೋಮಪುರದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 17ನೇ ವಚನವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. அங்க மிக தெளிவாக பரிசுத்த பவுல் இவைகள் எல்லாம் தெளிவாக பவுல் வழியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಪೌಲನು ತುಂಬಾ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ಆದ ಕಾರಣ ಸಾರಿದ ಸುವಾರ್ತೆಯು ನಂಬಿಕೆಯ ಆಧಾರ, ಆ ವಾರ್ತೆ ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವೇ ಆಧಾರ. விசுவாசமே கேள்வியில தான் ஆரம்பிக்கிறது. ವಿಶ್ವಾಸವೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಿಂದ ಆರಂಭಿಸುತ್ತದೆ. விசுவாசம்னா என்ன அப்படின்னா அது கேள்விக்குறியோட ஆரம்பிக்கும். ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಏನು? ಅದೊಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಒಂದು ಉದ್ಭವಿಸುತ್ತದೆ. அப்போ பதில் எப்படி வருது அப்படின்னு சொன்னா வேத வசனத்தின் வழி. ಉತ್ತರ ಯಾವ ರೀತಿ ಬರುತ್ತೆ? ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಬರುತ್ತದೆ. இது கொஞ்சம் நீங்க உலகத்தை சிந்தனை எல்லாம் விட்டுட்டு கவனமா இதுல கேளுங்க. ನೀವು ಈ ಒಂದು ಲೋಕದ ಆಲೋಚನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಗಮನಿಸಿ ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. விசுவாசம் எப்படி வருகிறது, எப்படி அதை தொடர்ந்து நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று ವಿಶ್ವಾಸವು ಹೇಗೆ ಬರ್ತದೆ, ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. ಒಂದನೇದಾಗಿ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவது. ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದು. இது பாவ அறிக்கை. ಇದು ಪಾಪ ಅರಿಕೆ. இன்னொன்று அறிக்கை தான் விசுவாச அறிக்கை. ಇನ್ನೊಂದು ಅರಿಕೆ ಬಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದು. இந்த பாவ அறிக்கை ಈ ಪಾಪ ಅರಿಕೆ ಬಂದು முதலாக இந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ಮೊದಲನೇದಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ மனம் திரும்புங்கள், ಮನ ತಿರುಗಿರಿ, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಸಮೀಪವಾಗಿದೆ. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் பொழுது ಈ ಸುವಾರ್ತೆಯು ಸಾರಲ್ಪಡುವಾಗ நான் ஏன் மனம் திரும்ப வேண்டும், ನಾನು ಯಾಕೆ ಮನ ತಿರುಗಬೇಕು என்று ஒரு ಕೇಳ್ವಿக்குறி வருகிறது. ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತದೆ ನಮ್ಮಲ್ಲಿ. அப்போது இங்க போதிக்கிறவர்கள் வேத சத்தியங்கள் இங்க போதிக்கப்படுகிறது. ಈಗ ಇಲ್ಲಿ ಬೋಧಿಸುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಬೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ನಿನ್ನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಬೇಕೆಂದರೆ, குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ಶಾಪಗಳು ನೀಗಿಸಲ್ಪಡಬೇಕೆಂದರೆ உனக்காக ஒருவர், ನಿನಗೋಸ್ಕರ ಒಬ್ಬರು, எனக்காக ஒருவர், ನನಗೋಸ್ಕರ ಒಬ್ಬರು, இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களுக்காக ஒருவர், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ 10 ಕೋಟಿ ಜನರಿಗೋಸ್ಕರ ಒಬ್ಬರು, அண்ட சராசரங்களை உண்டாக்கின கடவுள், ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು மனிதனாய் வந்தார். ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದನು. அவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ಆದರೂ ನಿನಗೋಸ್ಕರ ಜೀವನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವವರಿಗೆ மீட்பு உண்டு, ರಕ್ಷಣೆ ಉಂಟು, பாவ மன்னிப்பு உண்டு, ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಉಂಟು, சாபத்திலிருந்து விடுதலை உண்டு, ಶಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು, வியாதியிலிருந்து விடுதலை உண்டு ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು என்று இப்படி போதிக்கப்படும் பொழுது ಬೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ உனக்குள்ளே அந்த பதிலும் விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಆ ಉತ್ತರವು ವಿಶ್ವಾಸವು ಆರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಕರಳ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. இப்ப இந்த விசுவாசம் ஆரம்பிக்கப்பட்டது, ಈ ವಿಶ್ವಾಸವು ಆರಂಭಿಸಲ್ಪಡುವಾಗ இது தொடர்ச்சியா இருக்க வேண்டியது. ಇದು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಇರಬೇಕು. இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் பொழுது ಈ ರೀತಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಡುವಾಗ பாவங்களை சில நேரங்களில் கர்த்தர் சுட்டி காட்டுவார். ಪಾಪವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. நீ இப்படிப்பட்ட பாவத்திலே சிக்கி இருக்கிறாய், ನೀನು ಈ ರೀತಿಯ ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ, இப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய், ಈ ಪಾಪ ನೀನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, அதனால் அவைகளிலிருந்து மனம் திரும்பு, ಅದರಿಂದ ನೀನು ಮನ ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದಿಕೋ. இப்படி பல வசனத்தின் வழியாய் உங்களுக்கு உணர்த்தப்படும் பொழுது ಹೀಗಾಗಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಿಮಗೆ ಉತ್ತೇಜಿಸುವಾಗ நான் செய்கிற பாவம் இது எப்படி இவருக்கு தெரியும், ನಾನು ಮಾಡುವ ಪಾಪ ಈತನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். ಹಾಗಾದ್ರೆ ಕರ್ತನ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ நான் ಮಾತನಾಡ್ತಾನೆ. இதிலிருந்து மாறுவேன் ನಾನು ಇದರಿಂದ ಬದಲಾಗುತ್ತೇನೆ என்று நாம் தீர்மானம் எடுக்கும் ನಾವು பொழுது ಇದರಿಂದ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೇವೆ. அப்ப கிருபை நமக்கு வசனத்தை கொடுக்கிறது, ಕೃಪೆಯು ನಮಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ, கிருபையினால இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ಕೃಪೆಯಿಂದ ಈ ಸುವಾರ್ತೆ ನಮಗೆ ಸಾರಲ್ಪಡುತ್ತದೆ, கிருபையினால உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தேவன் கொடுக்கிறார், ಕೃಪೆಯಿಂದ ಪಾಪ ಕ್ಷಮಾಪದ நிச்சயம் ಕೊಡ್ತಾರೆ. அது தேவனே தன்னுடைய மனமுகர்ந்து வந்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ದೇವರೇ ತನ್ನ ಒಂದು ಇಚ್ಛೆಯಿಂದ ಅದು ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ
நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡು அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ರಕ್ಷಣೆಯ ಸಂತೋಷವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்படி நாம் சுவிசேஷத்தை கேட்ட பிறகு ಈ ರೀತಿ ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿದ ನಂತರ ஆமாண்டவரே இப்படி எல்லாம் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ಹೌದು ದೇವರೇ ಈ ರೀತಿಯ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, என்னை மன்னித்து விடுங்கள், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಬಿಡಿರಿ, நீர் தான் ஆண்டவர், ನೀವೇ ದೇವರು, நீர் தான் ரட்சகர், ನೀವೇ ರಕ್ಷಕನು, நீர் தான் மீட்பர், ನೀವೇ ನನ್ನ ಮೆய்ப்பನು, நான் உன்னை மெய் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் ನಾನು ನಿಜವಾದ ದೇವರನ್ನು அறிக்கை செய்து ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಅರಿಕೆ நமக்கு ஞாபகம் வந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லிவிட்டு ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಬಂದ ಪಾಪವನ್ನ ಆತನಿಗೆ ಹೇಳಿಬಿಟ್ಟು மனதிலே ஒரு நிறைவு வருகிறது. ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಪೂರ್ಣತೆ ಬರುತ್ತದೆ. வேதம் என்ன போதிக்கிறது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 1 யோவான் 1:7-8-9 1 ಯೋಹಾನ 1:7-8-9 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நான் பாவி இல்லை என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால், ನಾನು ಪಾಪಿ ಅಲ್ಲವೆಂದು ನಾವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡರೆ என்னை யாரும் ஏமாற்ற வேண்டியதில்லை, ನನ್ನನ್ನು ಬೇರೆ ಯಾರು ಬಂದು ಏಮಾರಿಸುವುದು ಬೇಡ, என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேன். ನಾನೇ ಏಮಾರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஆனால் பாவத்தை நான் அறிக்கை செய்து ಆದ್ರೆ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ, ஆண்டவரே இப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்து விட்டேன், ದೇವರು ನಾನು ಈ ರೀತಿಯಾದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, நீர் விரும்பாத காரியங்களை செய்து விட்டேன், ನೀವು ಅಪೇಕ್ಷಿತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ, என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது ಕ್ಷಮಿಸು ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ರಕ್ತವನ್ನು ತೊಳಿ ಶುದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತದೆ. அப்போது இன்னும் நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ಅದು ಇನ್ನೂ ಪೂರ್ಣಕವಾದ ನೆಮ್ಮದಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயம் வந்து விடுகிறது. ನನ್ನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಅನ್ನೋ ಒಂದು ನಿಶ್ಚಯ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது எப்படி அந்த நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்வது? ಹೇಗೆ ಒಂದು ನಿಶ್ಚಯವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 10ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10 வசனங்கள்ல அதற்கு பதில் கொடுக்கப்படுகிறது. 9 ಮತ್ತು 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಉತ್ತರ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் அதற்கு விசுவாசம் வர வேண்டும் என்று சொன்னால் ಅದಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ ಬರಬೇಕೆಂದರೆ 6வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 6ನೇ ವಚನದ ಒಬ್ಬರು ಓದಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. 6வது வசனத்திலிருந்து விசுவாசத்தினாலும் நீதியானது என்ன சொல்றாரு? விசுவாசம் நமக்கு வரணும்னா ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? ವಿಶ್ವಾಸ ನಮಗೆ ಬರಬೇಕಾದರೆ பரலோகத்துக்கு போய் அவரை கூட்டிட்டு வர்றது யாருன்னு ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡು ಬರೋದು ಯಾರು ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ. அல்லது பாதாள இப்ப நமக்காக பாவத்துக்காக செத்து அவரு பாதாளத்துல இருக்கிறாரு இல்லையா, ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತು ಅದನ್ನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನಲ್ಲ, அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது யாரு? ಅಲ್ಲಿಂದ ಕರ್ಕೊಂಡ್ ಬರೋದು ಯಾರು? ಅದನ್ನು வாசி. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகள் ಈ ವಾರ್ತೆಗಳು உனக்கு ನಿನಗೆ சமீபமாய் உன் வாயிலும் ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನೀನು ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರು ಅದನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸನೆಂದು ಹೃದಯದಿಂದ ನಂಬಿದರೆ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗುವುದು ಎಂಬುದೇ. இந்த வார்த்தை விலைக்கு சொல்ற நல்லா கவனி. ಈ ವಾಕ್ಯ ನಾವು ಬಿಡಿಸಿ ಹೇಳ್ತೇವೆ. கடவுள் எங்க இருக்கிறாரு? கடவுள் எங்க இருக்கிறாரு? ದೇವರಲ್ಲಿದ್ದಾರೆ, பரலோகத்துல இருக்கிறாரு. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே பாவத்தை மன்னிக்க இறங்கி வாங்கப்பா, நம்ம போய் அங்க ஏற முடியுமா? ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರು ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಲು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? ஏறவே முடியாது. ನಾವು ಹತ್ತಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. சரி, நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாருப்பா, நமக்காக மரிச்சிட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, இப்ப அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போயிடுச்சு. ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಹೊತ್ತು ಆತನು ಸತ್ತು ಅದರ ಆತ್ಮ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿದೆ. நரகத்துல போய் அவரை கூட்டிட்டு வர முடியுமா? ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಆತನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರಕ್ಕಾಗುತ್ತಾ? போனா ரிட்டர்ன் ஆக முடியாது. ಹೋದ್ರೆ ರಿಟರ್ನ್ ಬರಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. அங்க போனாலும் ரிட்டர்ன் ஆகும், ಅಲ್ಲೋದ್ರೆ ರಿಟರ್ನ್ ಆಗಕ್ಕಾಗುದಿಲ್ಲ. இங்க போன ரிட்டர்ன் ஆகவே, ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ರಿಟರ್ನ್ ಆಗಲ್ಲ. அதெல்லாம் முடியாது. ಅದೆಲ್ಲ ಆಗುದಿಲ್ಲ. அதனால இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? இங்க போதிக்கப்படும் பொழுது ಇಲ್ಲಿ ಬೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ நல்ல கர்த்தர் அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ದೇವರೇ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದು வார்த்தையா இருந்த கடவுள் மாம்சத்திலும் ரத்தத்திலும் நமக்காக வந்து ವಾಕ್ಯವಾದವನು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅದು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು மனித குலத்திற்கு மனிதனாக வந்து ಮನುಷ್ಯ ಕುಲಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬಂದು தன் ஜீவனையே கொடுத்து ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು பாவத்தின் சம்பளம் மரணம் அவரை ஏற்றுக்கொண்டு ಪಾಪ ಸಂಬಳವಾದ ಮರಣವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படி ನಿತ್ಯ ಜೀವನ ನಮಗೆ ಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರ அவரே இறங்கி வந்து விட்டார், அவரே பாதாளத்திலிருந்து மேலே வந்து விட்டார். ಆತನೇ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದನು, ನರಕದಿಂದ ಎತ್ತರಿಸಲ್ಪಟ್ಟನು. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ಈಗ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அது என்னவென்றால், ಅದು ಏನೆಂದರೆ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ಕರ್ತನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿ தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று
ದೇವರು ಸತ್ತವರಿಂದ ಅದನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರೆಂದು உன் இதயத்தில் விசுவாசித்தீர்கள், ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿದರೆ நீ ரட்சிக்கப்படுவாய். ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಿ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நம்ம போய் பரலோகத்துல ஆண்டவரை கூட்டிட்டு வர முடியாது. ನಾವು ಹೋಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಅದನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நமக்காக மரித்த இயேசுவை பாதாளத்திலிருந்து கொண்டு வர முடியாது. ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತ ಯೇಸುವನ್ನು ನರಕದೆತ್ತಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இந்த வார்த்தைகளை இதயத்துல விசுவாசித்து ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿ வாயினாலே அறிக்கை செய்யும்போது ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೇವೆ. அதோடு மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ நீதி உண்டாக ನೀತಿ ಉಂಟಾಗಲು இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ಹೃದಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಪಡ್ತದೆ. ரட்சிப்பு உண்டாக ರಕ್ಷಣೆ ಉಂಟಾಗಲು வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. இதை ஒவ்வொரு நாளும் நான் செய்யும் பொழுது ದಿನ ದಿನವೂ ನಾವು ಮಾಡುವಾಗ நிச்சயமாக பாவத்துக்கு விலகி வாழ முடியும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. பாவத்துக்காக ஒரு முறை தான் அறிக்கை செய்ய முடியும். ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಸರಿ ಮಾತ್ರ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ஆனால் எப்பாவது தவறு செய்யும் போது அப்பொழுது அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட முடியும். ಯಾವಾಗ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அது தினமும் அறிவிக்கை செய்யக்கூடாது. ಅನುದಿನವೂ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇರಬಾರ್ದು. அது தினமும் அறிவிக்க வேண்டியது ಅನುದಿನವೂ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕಾಗಿರೋದು விசுவாச வார்த்தைகள். ವಿಶ್ವಾಸ ವಾರ್ತೆ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், ದೇವರು ನನಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ, அவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், ದೇವರು ನನಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ரெண்டு வார்த்தை சொல்லி நான் விசுவாச அறிக்கை பற்றி நான் இன்னும் விளக்கி சொல்லுகிறேன். ಎರಡು ವಾಕ್ಯ ಹೇಳಿ ನಾನು ವಿಶ್ವಾಸ ಬಗ್ಗೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. அது எடுக்காது, நான் சொல்றேன், சொல்லிட்டே ಅದು போறேன். ತೆಗೆದು ನಾವು ಹೇಳ್ತೇವೆ. இதோ வேதத்தை கேளாதபடிக்கு, ಇದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த வேதத்தை பற்றி இவ்வளவு ஜெபத்தோடு கூட வந்து அறிக்கை செய்கிறோம். ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಬಂದು ನಮಗೆ இது ಹೇಳ್ತಿದ್ದೇವೆ. எனக்கல்ல, ಇದು ನನಗಲ್ಲ, இது என் கணவருக்கு, ಇದು ನನ್ನ ಗಂಡನಿಗೆ, இது அவர்களுக்கு, ಇದು ಅವರಿಗೆ, இது என் மனைவிக்கு, ಇದು ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ, இது என் சொந்தக்காரனுக்கு, ಇದು ನನ್ನ ಸ್ವಂತದವರಿಗೆ, அவனுக்கு இவனுக்கெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. ಅವರಿಗೆ ಇವರಿಗೆ ಅಂತ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರ್ದು. இந்த வார்த்தை போதிக்கப்படும் போது, ವಾಕ್ಯವು ಬೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ இந்த வார்த்தை நீ இதயத்துல ஏற்றுக்கொண்டு ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಹೃದಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು நீ செய்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தூபமாய் கடந்து போகும். ನೀವು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಯು ದೇವರಿಗೆ ಧೂಪವಾಗಿ ಅದು. ஆனால் இந்த வார்த்தையை கேளாதபடிக்கு, ಆದರೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದ ರೀತಿಯಲ್ಲಿ, இந்த வார்த்தையை கேட்க மாட்டேன், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ, கேட்டாலும் விசுவாசிக்க மாட்டேன், ಕೇಳಿದರೂ ವಿಶ್ವಾಸಿಸುವುದಿಲ್ಲ. அதனால நான் விருப்பத்தின்படி ஜெபம் செய்வேன். ಆದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಒಂದು ಇಷ್ಟನ್ನು ಅನುಸಾರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. யாரோ கற்றுக் கொடுத்த முன்னோர்களுடைய ஜெபங்களை செய்வேன். ಯಾರೋ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. வேதத்தின்படி நான் ஜெபிக்க மாட்டேன் ವೇದದ ರೀತಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ என்று சொல்வோம் என்று சொன்னார். ಹೀಗೆ ನಾವು ಹೇಳಿದರೆ அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், ಆ ಜಪವೆಲ್ಲ ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இந்த வேதத்தின் போதனையின்படி கேட்காமல் ஜெபிக்கிறவருடைய ஜெபங்கள் அருவருப்பாய் இருக்கிறது. ಧರ್ಮೋಪದೇಶಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದವನು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. வேதத்தின்படி ஜெபிக்கணும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. யாரோ சொல்லி கொடுத்தபடி அல்ல, ಯಾರೋ ಹೇಳಿಕೊಟ್ಟ ರೀತಿ ಅಲ್ಲ, வேத சத்தியத்தின்படி ஜெபிக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ அது 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். ಅದೇ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13ನೇ ವಚನ. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதனுடைய தன் பாவங்களை ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು அறிக்கை செய்து விட்டோம். ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. இது முன்னோர்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ಇದು ನಮ್ಮ ಹಿಂದಿನವರು ಅದೇ ರೀತಿ ನಮ್ಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வார வாரம் போயிட்டு ವಾರ ವಾರ ಹೋಗಿ என் மனைவி ஆச்சு ನನ್ನ ಹೆಂಡತಿ ನೋಡಿದೆ, குடிச்சிட்டு வந்தேன், ಕುಡಿದು ಬಂದಿದ್ದೇನೆ, காசை எங்க பஞ்சாயத்துக்கு சரியா கொடுக்கல, ಕಾಸನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಾನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ, எப்ப பார்த்தாலும் எனக்கு கோபம் வருது, ಯಾವಾಗಲೂ ನನ್ಗೆ ಕೋಪ ಬರ್ತದೆ. சின்ன பசங்க என்ன பண்றாங்க, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, 2 ரூபாய் எடுத்துட்டேன், 2 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟೆ, 10 ரூபாய் எடுத்துட்டேன், 10 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟೆ, அந்த பென்சில் எடுத்துட்டு வந்துட்டேன், ಅವನು ಹುಡುಗನ ಪೆನ್ಸಿಲ್ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ, என் அக்கா அது முடிய பிடிச்சி இழுத்தேன், ನನ್ನ ಅಕ್ಕನ ಕೂದಲು ಹಿಡ್ಕೊಂಡು ಇಳಿದ್ಬಿಟ್ಟೆ. இப்படி இதுதான் பாவ அறிக்கை. ಇದೆಲ್ಲ ಪಾಪ ಅರಿಕೆ. இது அது மனப்பாடமா சொல்லிட்டே இருப்போம். ಅದನ್ನ ಬಾಯಿಪಾಠವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. இந்த வாரம் அக்கா முடியை பிடிச்சி இழுக்கவே இல்ல, ಈ ವಾರ ಅಕ್ಕನ ಕೂದಲನ್ನು ಹಿಡಿದೇ ಇಲ್ಲ, ஆனா போய் பாவ அறிக்கை செஞ்சேன். ಆದ್ರೆ ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಕ್ಕನ ಕೂದಲು ಎಳ್ಬಿಟ್ಟೆ. என் அக்கா அது முடிய பிடிச்சி இழுத்துட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிடு, ನನ್ನ ಅಕ್ಕನ ಕೂದಲು ಎಳ್ಬಿಟ್ಟೆ, ದೇವರೇ ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡು ಅಂತ. கெட்ட வார்த்தை இந்த வாரம் பேசவே இல்ல, ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ ನಾವು ಮಾತೇ ಆಡಿಲ್ಲ. வசனம் கேட்டு நல்லா மனம் திரும்பிட்டுக்கிற, ವಸನ ಕೇಳಿ ನಮ್ಮ ಮನ ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டாண்டவரை, ತುಂಬಾ ಕೆಟ್ಟ ಮಾತು ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟೆ ದೇವರೇ. புரிஞ்சுச்சிங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? எவ்வளவு பேருக்கு புரியுது நான் சொல்ற பாஷை? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ನಾವು ಹೇಳುವ ಭಾಷೆ? தன் பாவங்களை அறிக்கை செய்து ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ விட்டு விடுகிறவன். ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನು. ஒரு பாவத்தை செஞ்சோம், ಒಂದು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ, விட்டுறதுக்காக ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சோம், ಬಿಟ್ಟು ಬಿಡಲು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿದೆ ದೇವರ ಹತ್ರ. விட்டு விடவும் வேண்டும், ಬಿಟ್ಟು ಬಿಡಲು ಬೇಕು, திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. ಮತ್ತೆ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇರಬಾರದು. வேதம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, விட்டு
விட்டு விடுகிறவர்களுக்கு ಬಿಟ್ಟು ಬಿಡುವವರಿಗೆ இரக்கம் கிடைக்கிறது. ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. வேறொரு தட்டி ஆண்டவருக்கு ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. பாவ மன்னிப்பு என்று நிச்சயம் கிடைக்கிறது. ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೊರಕುತ್ತದೆ. அது ஒரு முறை ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக எல்லாவற்றையும் அறிக்கை செய்து வாயினாலே அறிக்கை செய்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಾಯಿನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்போ ஒரு தவறு செய்யும்போது அதை அறிக்கை செய்து விட்டுணும், அவ்வளவுதான். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ಯಾವ ಒಂದ್ಸರಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. பழசே சொல்லிக்கிட்டு மனப்பாடமா சொல்றேன்னா அது அருவருப்பு. ಹಳೆದನ್ನೇ ನಾವು ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಬಂದ್ರೆ ಅದು ಅಸಹ್ಯವಾಗಿದೆ. அதனால் தயவு செய்து இதை கவனித்துக் கொள்ளுங்கள். ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನ ಗಮನಿಸಿರಿ. ஆனால் விசுவாச அறிக்கைக்கு சொல்லும் பொழுது ವಿಶ್ವಾಸ ಅರಿಕೆ ಅಂತ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ இப்போ எனக்கு ஒரு பலவீனம் வந்திருக்கிறது. ಈಗ ನನಗೆ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಬಂದಿದೆ. எனக்கு மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறது உண்மையான வார்த்தை. ಒಂದು ವೈದ್ಯರು ಹೇಳಿದ್ರು ಒಂದು ನಿಜವಾದ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? உனக்கு இப்பேற்பட்ட வியாதி வந்திருக்கிறது, ನಿನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ವ್ಯಾಧಿ ಬಂದಿದೆ, நீ இதை கடைபிடித்தால் உனக்கு சுகம் கிடைக்கும், ನೀನು ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನಿನಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಸಿಗ್ತದೆ, இல்லை என்று சொன்னால் அதிகரித்து உயிருக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். ನೀನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿನ್ನ ಒಂದು ಜೀವಕ್ಕೆ ಅದು ಅಪಾಯವಾಗುತ್ತದೆ. இப்போ மருத்துவர்கள் சொன்னது அத்தனையும் உண்மைதான். ಈಗ ವೈದ್ಯರು ಹೇಳಿದ್ರು ಅಷ್ಟು ನಿಜವಾಗಿದೆ. ஆனால் அதே பகுதியில இங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ಅದೇ ರೀತಿ ಈಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? இந்த வியாதி குறித்து ಈ ವ್ಯಾಧಿಯ ಕುರಿತು நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஒரு பக்கம் மருத்துவருடைய அவர் சொன்ன ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். ಒಂದು ಕಡೆ ವೈದ್ಯರು ಹೇಳಿದಂತೆ ಅವರಿಗೆ 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 ಅಧೀನರಾಗಿ ನಾವು அதே பகுதியில ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இந்த வேத வசனத்தை அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? ಏನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು? முதலாவது எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ಮೊದಲಾಗಿ ಐಗುಪ್ತದಿಂದ ದೇವರನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. 2 இடங்களில வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 2 ಜಾಗದಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. முதல் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ல சொல்லுகிறார். ವಿಮೋಚನ ಕಂಡ 15ನೇ ಅದು 16ನೇ ವಚನ ಹೇಳ್ತಾರೆ. அத சொல்லும் போதே எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரேல் ಜನರೇ, மீட்கப்பட்ட ஜனங்களே, ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ಜನರೇ, என்னுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவிசாயுங்கள். ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಗಮನವಾಗಿ ನೀವು ಕಿವಿಗೊಡಿರಿ. பரலோகத்தின் தேவன் பூலோகத்துக்கு இறங்கி நமக்கு சொல்லுகிறார், ಪರಲೋಕದ ದೇವರು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಇಳಿದು ಅದನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, என் வார்த்தை கவனமாய் கேளுங்கள், ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನವಿಟ್ಟು ನೀವು ಕೇಳಿರಿ, என்னுடைய நியாயங்களை கடைபிடிங்கள், ನನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ಕಾಪಾಡಿರಿ, நான் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்கள், ನಾನು ಹೇಳುವುದರಲ್ಲಿ ನೀವು ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ, என்னுடைய பார்வைக்கு செம்மையாய் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ನನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ನೀವು ಒಳ್ಳೆಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ದೇವರು ತನ್ನ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. என்ன கொடுக்கிறார்? ಏನ್ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ? எகிப்துக்கு வர பண்ணின வியாதியில ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಬರಮಾಡಿದ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ஒன்றும் நான் உனக்கு வர பண்ண மாட்டேன், ಒಂದನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಬರಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்போ அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ಅದು ನೋಡಿದಾಗ ಏನೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆ, ஏதோ ஒரு பலவீனம் நம்ம தாக்கி இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ತಾಕುದಾದ್ರೆ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ಹೃದಯವನ್ನು ನಾವು ಆಲಿಸಿ ನೋಡಬೇಕು. என்னை நிதானித்து பார்க்க வேண்டும். ನನ್ನನ್ನು ಆಲಿಸಿ ನೋಡಬೇಕು. எதனால் இந்த வியாதி என்னை தாக்கி, ಯಾಕೆ ಈ ಒಂದು ವ್ಯಾಧಿ ನನಗೆ ತಾಕಿದೆ? ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது? ಯಾಕೆ ಈ ಒಂದು ರೋಗ ನನಗೆ ಬಂದಿದೆ? எந்த கெட்ட பழக்கம் இல்லையே, ಯಾವ ಕೆಟ್ಟ ಕೆಲಸ ನನಗೆ ಇಲ್ವಲ್ಲ? எங்கே நான் தவறு செய்தேன்? ಎಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? பார்வை இல்லையா, ಕಣ್ಣಿಂದಲೋ, சிந்தனை இல்லையா, ಯೋಚನೆಯಿಂದಲೋ, வார்த்தை இல்லையா, ಬಾಯಿಯಿಂದಲೋ, அல்லது சாப்பிடுகிற உணவு வழியா? ಅಥವಾ ತಿನ್ನುವುದರ ಮೂಲಕವೋ? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚಿಸಿ ನೋಡಿ, மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு ವೈದ್ಯರ ಆಲೋಚನೆ ಸಹ ಕೇಳಿ நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் ನಾವು ಆಲಿಸಿ ನೋಡಿದ್ರೆ அது திருத்திக் கொள்ள நமக்கு வசதியா இருக்கும். ಅದನ್ನ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಲು ನಮಗೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಅಧೀನರಾಗುವಾಗ கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನೇ ಹೇಳಿದ್ದಾರೆ, நானே உன் பரிகாரியை கர்த்தர், ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವ ದೇವರು, உன் வியாதிகளை நான் சுகப்படுத்துவேன். ನಿನ್ನ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ. எகிப்துக்கு வியாதி வந்தது, ಐಗುಪ್ತಿಗೆ ವ್ಯಾಧಿ ಬಂದಿತ್ತು. அது இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காட்டினேன். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲಿಗೂ ಐಗುಪ್ತಿಗೂ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತೋರಿಸಿದ್ದೇನೆ. அது உங்கள் கண்கள் கண்டது, ಅದು ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ அது ಕಾಣಿತು, உங்கள் கண்களால் கண்டிருக்கிறீர்கள். ನೀವು ಕಣ್ಣಿಂದ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ. நீங்க எகிப்தில் வரும்போது ஒருவருக்கும் வியாதி இல்லை. ನೀವು ಐಗುಪ್ತದಿಂದ ಬರುವಾಗ ಒಬ್ಬರಿಗೂ ನಿಮಗೆ ವ್ಯಾಧಿ ಇಲ್ಲ. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி ಅವರು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ சங்கீதம் 105 வசனத்திலே ಕೀರ್ತನೆ 105ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ மிக அருமையாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 37 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 35ನೇ ವಚನ ಓದಿ ಕೇಳಿರಿ. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ಆಗ ಅವರು ಬಂಗಾರದಲ್ಲೂ ಚಿನ್ನದಲ್ಲೂ ಅದನ್ನು ಹೊರಡಲು ಮಾಡಿದನು.
எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு வெளியே வரும் பொழுது ಐಗುಪ್ತದಿಂದ ಕಾನಾನಿಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ 430 வருஷம் அவர்கள் அடிமையா இருந்த சம்பளத்தை பொன்னும் வெள்ளியுமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். 430 ವರ್ಷ ಅವರು ಅಡಿಮೆತನದಲ್ಲಿದ್ದಾಗ ಅದನ್ನು ಬಂಗಾರವನ್ನು ಬೆಳ್ಳಿಯನ್ನು ತಗೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾರೆ. அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வரவில்லை, ಅದನ್ನು ಮಾತ್ರ ತಗೊಂಡು ಬಂದಿಲ್ಲ ಅವರು. அவர்கள் கோத்திரங்களில் ಅವರ ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ பலவீனப்பட்டவன் ಬಲಹೀನವಾದವನು ஒருவனும் இருந்ததில்லை. ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எகிப்தில் இருக்கிறவர்கள் வியாதியா இருந்தார்கள், ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಇದ್ದರೆಲ್ಲ ವ್ಯಾಧಿಯಿಂದಿದ್ರು, பலவீனமா இருந்தார்கள். ಬಲಹೀನರಾಗಿದ್ದರು. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು எகிப்தில் தான் வாழ்ந்தார்கள். ಅಲ್ಲೇ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು ಸಹ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறபடியால் ಉತ್ತರದ ಮಕ್ಕಳಾದ ಕಾರಣ அவர்களை வியாதி அணுகவில்லை. ಅವರನ್ನು ವ್ಯಾಧಿ ಮುಟ್ಟಲಿಲ್ಲ. இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் வியாதிகள் நிறைந்திருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ವ್ಯಾಧಿ ತುಂಬಿದೆ. அந்த வியாதியிலிருந்து நீ சுகம் பெற வேண்டுமா? ವ್ಯಾಧಿ ಸುಖ ಹೊಂದಬೇಕಾ? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡು, தேவனுடைய வார்த்தையை நம்பு, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬು, தேவனுடைய வார்த்தை இதயத்தில் ஏற்றுக்கொள், ದೇವರ ವಾಕ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೋ. இப்பொழுது அறிக்கை செய். ಈಗ ಅರಿಕೆ ಮಾಡು. நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேனே, ನಾನೇ ನಿನ್ನ ಪರಿಹಾರಿಯಾದ ಕರ್ತನ ತಿಳಿದಾರಲ್ವಾ? கர்த்தாவே நீ சுகப்படுத்துங்க. ಕರ್ತನನ್ನು ಸುಖ ಮಾಡು. இதோ நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ನೀನು ಹೇಳಿದೀಯಾ? யாத்ராகமம் 23:25 வசனத்துல சொல்லி இருக்கிறீங்க, 25-23 ವರ್ಷ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು, நான் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನ ಆಹಾರವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, என்னில் இருக்கிற வியாதி விளக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ನೀನು ಅನ್ನೋದಕ್ಕೆ ನಿಗಿಸ ದೇವರು. உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் நம்புகிறேன். ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ವಚನ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. என் வியாதியை சுகப்படுத்துங்க, ನನ್ನ ಆರೋಗ್ಯವನ್ನು ಸುಖಪಡಿಸು, என் வியாதியை சுகப்படுத்துங்க, ನನ್ನ ಆರೋಗ್ಯವನ್ನು ಸುಖಪಡಿಸು. சொல்லி பாருங்க. ಹೇಳಿ ನೋಡಿರಿ. அவருடைய வார்த்தையை அவருக்கே ஞாபகப்படுத்தி ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನಿಗೆ ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿ அவரை கனப்படுத்தும் போது ಅವರನ್ನು ಘನಪಡಿಸು. அவருடைய வல்லமை உன்னை சுகப்படுத்துகிறது. ಆತನ ಪ್ರಸನ್ನ ನಿನ್ನನ್ನು ಸುಖಪಡಿಸುತ್ತದೆ. இது வெறும் வியாதிக்கு மாத்திரமல்ல, ಇದು ಬೇರೆ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லா சூழ்நிலைகளிலும், ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿಯೂ, ஒவ்வொரு காரியத்திலும், ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿಯೂ, ஒரு வேலை இல்லாத நேரங்களிலே, ಒಂದು ಕೆಲಸವಿಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ, உபாகம் 28 அதிகாரத்திலே ಧರ್ಮಪುಸ್ತಕದ 28ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12 வசனங்கள் உன்னில் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது. 12 ವರ್ಷಗಳ ವಾಗ್ದಾನವಾಗಿ ಹೇಳಿದೆಯಲ್ಲ, அதுல ஒன்று உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ಅದರಲ್ಲಿ ಒಂದು சொல்லியிருக்கிறீங்க. ನಿನ್ನ ಕರದ ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ದೇವರು. நான் கைத்து செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವ ಕಾರ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. என்னுடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை, ನನ್ನ ಕೈಗಳ ಕೆಲಸದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. அதுதான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ? ஏன் எனக்கு நஷ்டம், ಏನ್ ನನಗೆ ನಷ್ಟವಾಗಿದೆ? ஏன் எனக்கு கடன்? ಯಾಕೆ ನನಗೆ ಸಾಲ? 28 அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்க. 28ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. அங்கே இதைத்தான் சொல்லுகிறார். ಅದು ಸಹ ಇದೇ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. மகளே, என் மகளே, ನನ್ನ ಮಗಳೇ, என் வார்த்தைக்கு செவி கொடு, ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡು, நான் சொல்வதை கவனமாய் கேளு, ನಾನು ಹೇಳೋದನ್ನು ಗಮನಿಸಿ ಕೇಳು, நான் கொடுக்கிற நியாய பிரமாணத்தை சரியாக கடைபிடி, ನನ್ನ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕರಬಿಡಿ ನಡಿ சொல்லிவிட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ಹೇಳಿ ಅದನ್ನು ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಿದೆ. இப்போது நான் சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும், ಈಗ ನನಗೆ ಹೇಳப்படுವ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳು வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாய், ನಡೆದರೆ உன் வாழ்க்கையில் அது பலிக்கும், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಫಲಿಸುತ್ತದೆ, உன் வாழ்க்கையில் அது பலிக்கும். ಜೀವನದಲ್ಲಿ ಫಲಿಸುತ್ತದೆ. மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருப்பதில்லை, ನಿನಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲದೆ ಆಗುವುದಿಲ್ಲ, பிள்ளை பாக்கியத்தை நான் உனக்கு கொடுப்பேன், ಮಕ್ಕಳ ಭಾಗ್ಯವನ್ನು ನೀನು ಕೊಡುತ್ತೇನೆ, உன் ஆடு மாடுகள் மந்தைகள் பெருகும், ನಿನ್ನ ಹಸುಕುರಿಗಳು ಬೆಳೀತವೆ, உனக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னார், ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಬ್ಬರು ಪಾಪ ಮಾಡಿದರೆ, உனக்கு விரோதமாக யாராவது மாந்திரத்தை செய்வான் என்று சொன்னார், ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರಾದರೂ ಮಂತ್ರ ಮಾಡಿದರೆ, உனக்கு விரோதமாக எந்த காரியம் செய்தாலும் ನಿನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಏನೇ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள். ಅವರು ಒಂದರಿಂದ ಬಂದರೆ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅಧೀನರಾಗುವಾಗ அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். 7 ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. கர்த்தர் உனக்காக செய்வது, ಇದು ಕರ್ತನ ನಿನಗೋಸ್ಕರ ಮಾಡ್ತಾರೆ. அவர்களுக்காக நீ செய்ய வேண்டியது ನೀನು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಏನು ಮಾಡೋದು ಬೇಡ. உன் சத்ரு பசியா இருந்தார், ನಿನ್ನ ಶತ್ರು ಹಸಿವಿಲ್ಲಿದ್ದರೆ அவனுக்கு உணவு கொடுக்க கற்றுக்கொள், ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அவனுக்கு உணவு கொடுக்க கற்றுக்கொள், ಅದನ್ನು ಊಟಗಳಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அவனை பார்த்து முறுமுறுக்காதே, ಅದನ್ನು ನೋಡಿ ನೀನು ಮುರುಮರಿಸಬೇಡ. அவனை அழிந்து போக வேண்டும் என்று ஜெபிக்காதே. ನೀನು ನಶಿಸು ಹೋಗಂತ ಹೇಳಬೇಡ. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? ಕರ್ತನು ಹೇಳುವುದೇನು? என் வார்த்தைக்கு செவி கொடு, ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅಧೀನರಾಗು. உனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார், ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ, உண்மைதான், ನಿಜನೇ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ரோமர் 12 அதிகாரம் ರೋಮರ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 19-21 ವರೆಗೆ ವಾಸಿத்து பாருங்க. 19-21 ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. உன் சத்ரு பசியா இருந்தார், ನಿನ್ನ ಶತ್ರು ಹಸಿವಿಲ್ಲಿದ್ದರೆ அவனுக்கு ஆகாரத்தை கொடு, ಅದರಿಗೆ ಆಹಾರ ಕೊಡು. தாகமா இருந்தால் ದಹಗೆ ಆಗಿದ್ದರೆ அவனுக்கு தண்ணீரை கொடு, ಅದಕ್ಕೆ ನೀರು ಕೊಡು. அப்பொழுது மற்றவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். ಆಗ ಮತ್ತೊಂದನ್ನು ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதனால் தீமைக்கு தீமை செய்யாமல், ಆದ್ರಿಂದ ನೀವು ನಷ್ಟಕ್ಕೆ ನಷ್ಟ ಮಾಡದೆ தீமைக்கு பதிலாக
ನಷ್ಟದಿಂದ நன்மை செய்ய கற்றுக்கொள். ಒಳ್ಳೆಯದನ್ನಾದ್ರೂ ನೀವು ಮಾಡೋದಕ್ಕೆ ಕಲಿತ್ಕೊಳ್ಳು. இப்படி நாம் செய்யும் பொழுது ಹೀಗೆ ನಾವು ಮಾಡೋದ್ರಿಂದ நமக்கு தடையா இருக்கிற, ನಮಗೆ ತಡೆಯಾಗಿರುವ, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ தடைகள் எல்லாம் நீங்கி போகும். ಎಲ್ಲ ತರ ನೀಗಲ್ಪಡುತ್ತದೆ. விசுவாச வார்த்தை அறிக்கை செய்ய ವಿಶ್ವಾಸ கற்றுக்கொள். ವಾಕ್ಯ ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡಲು ಕಲಿತ್ಕೊಳ್ಬೇಕು. எப்போது பார்த்தாலும் அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಅವಿಶ್ವಾಸದ ವಾಕ್ಯ ನೀನು ಮಾತನಾಡಬಾರದು. இது நடக்காது என்று எப்போது உலகம் சொல்லுகிறதோ, ಇದು ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಯಾವಾಗ ಲೋಕ ಹೇಳ್ತದೋ, அப்போது நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை ಆಗ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಬರಬೇಕಾದ ವಾಕ್ಯ நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? ಅದರ ವಾಕ್ಯ ಏನು ತಿಳಿದಿದೆ? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் ಅದರ ವಾಗ್ದಾನವೆಲ್ಲ ಹೌದು ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அதனை நண்பார்ந்தவர்களே, ಆಗ ನನ್ನ ದೇವರ ಪ್ರೀತಿಯೇ, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆ ಈ ರೀತಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏன் சங்கீதக்காரனை பற்றி அதிகமா எடுக்கிறோம்? ಯಾಕೆ ಕೀರ್ತನೆ ಬಗ್ಗೆ ನಾವು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ? சங்கீதக்காரன் அனுபவித்து தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆ ಬರೆದವರು ತನ್ನ ಅನುಭವದಿಂದ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. வரப்போகிற 26ஆம் ஆண்டில இந்த சங்கீதக்காரனை பற்றி தான் அதிகமாய் பேசப்பட போகிறது. 26ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆ ಬಗ್ಗೆ ನಾವು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡಲಿದ್ದೇವೆ. இந்த 4 வாரங்களை நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ಈ சொன்னால், 4 ವಾರಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದ ಬಗ್ಗೆ ಅರಿಕೆ ಮಾಡಿ ನೀವು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಾದರೆ, சங்கீதக்காரன் 23ல சொல்லப்பட்ட வசனங்கள் அநேகருக்கு மனப்பாடமாக தெரியும். ಕೀರ್ತನೆ 23 ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಗೊತ್ತು. 2ஆம் கிளாஸ் வகுப்பு படிக்கிற பிள்ளை கேட்டாங்கன்னா சங்கீதம் 23 மனப்பாடமா சொல்லிடும். ಕೀರ್ತನೆ 23 2ನೇ ಕ್ಲಾಸ್ ಮಗು ಹೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ತದೆ ಅದು. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை கேட்டா ஒருத்தருக்கும் புரியாது. ಆದ್ರೆ ಅರ್ಥವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் எப்படி சொல்றான் பாருங்க. ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாருங்க. ಕೀರ್ತನೆ ಬರೆದವರು ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ஒரு பரிதாபம் என்ன அப்படின்னு சொன்னா, ಒಂದು 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 ದುಃಖ ಪಡುವ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, இது கல்லறையில போய் வாசிப்பாங்க. ಇದನ್ನು ಕಲ್ಲறைಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ. கல்லறையில வாசிக்க வேண்டிய வசனம் இல்ல, ಇದು ಸಮಾಜದಲ್ಲಿ ಓದಬೇಕಾದ ವಾಕ್ಯವಲ್ಲ. வாழ வேண்டிய நமக்கு அனுதினம் வாசிக்க வேண்டிய பகுதி. ಜೀವನವಿರುವ ನಮಗೆ ಅನುದಿನವೂ ಓದಬೇಕಾದ ಒಂದು ವಾಕ್ಯ. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ಯೆಹೋವನೇ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். ಕರ್ತನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. நான் தாழ்ச்சி அடையேன். ನಾನು ಕರುಣೆ ಪಡೆಯನು. எல்லாரும் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற சபைகள்லாம் எப்படி மாறி போச்சு அப்படின்னா, ಲೋಕದ ಸಭೆಗಳು ಯಾವ ರೀತಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ, மெய்ப்பனுக்கு ஆடு கீழ்ப்படிறது இல்ல, ಕುರುಬರಿಗೆ ಕುರಿ ಕುರಿ ಅದು ಅಧೀನವಾಗುವುದಿಲ್ಲ. ஆட்டுக்குதான் மெய்ப்பன் கீழ்ப்படி இருக்கிறார். ಕುರಿಗೆ ಕುರುಬರು ಅಧೀನರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு காலத்துல நாங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல ನಾವು ರಕ್ಷಣಾದ ಕಾಲದಲ್ಲಿ நாங்க மெய்ப்பனுக்கு இன்னைக்கும் கீழ்ப்படிஞ்சு இருக்கோம். ಕುರುಬರಿಗೆ ಈ ದಿನವೂ ಸಹ ನಾವು ಅಧೀನರಾಗಿದ್ದೇವೆ. இன்னைக்கு மெய்ப்பன் என்ன சொல்றாரு கேட்டுட்டு ஓகே சரியா நான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ಈ ದಿನವೂ ಸಹ ಕುರುಬರು ಏನಂತ ಅದನ್ನ ಕೇಳಿ ಸರಿಯಾಗಿ ನಾವು ஆனா ಮಾಡ್ತೀವಿ. மெய்ப்பன் சொல்றத ஆடுகள் இன்னைக்கு கேட்க தயாராகவே இல்ல. ಇದರಲ್ಲಿ ಕುರುಬರು ಏನಂತ ಅದನ್ನ ಕುರಿಗಳು ಕೇಳಲು ಅಂತ ತಯಾರಾಗೇ ಇಲ್ಲ. நீ அன்பானா சொல்லு, ನೀವು ಪ್ರೀತಿದಾದ್ರೆ ಹೇಳಿ, கடிந்துனா சொல்லு, ಕೋಪದಿಂದಾದ್ರೆ ಹೇಳಿ, இல்ல என்ன என் மேல கோச்சுக்கிற மாதிரினா கூட சொல்லு. ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು ಸಹ, நம்ம பாஷையில சொல்ல போனா இந்த காதலை கேட்டு இந்த காதலை விடு. ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಈ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಡೋದು. அது குறிப்பா இந்த காலத்துல பிள்ளைகளை குறிச்சு எனக்கு ஒரு தனி பாரம் இருக்கிறது. ಒಂದು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಕುರಿತು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಒಂದು ಬಾಧೆ ಇದೆ. எந்த வீட்லயும் பாக்குறேன் நான், ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ. என் வீட்டையும் சேர்த்துதான் சொல்றேன். ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಸೇರಿಸಿ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. கீழ்ப்படுதல்ன்றது பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ಅಧೀನರಾಗಿ ನೋಡುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ. எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், ಎಷ್ಟೇ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು ಸಹ இப்ப வேற வழியே இல்ல. ಈಗ ಬೇರೆ ದಾರಿಯೇ ಇಲ್ಲ. நீ விசுவாசித்தால் ನೀನು ವಿಶ್ವಾಸಿದರೆ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது வசனம் சொல்லுது. ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ರಕ್ಷಣೆ ಅಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்ப நாம செய்ய வேண்டிய கடமை என்ன? ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕರ್ತವ್ಯವೇನು? இவங்களுக்கு புத்தி சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ಇವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳೋದ್ರಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அவங்க நமக்கு புத்தி சொல்லிடுறாங்க. ಅವರು ನಮಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳಲು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஒண்ணும் தெரியாது, சும்மா ನಿನಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಇರು. இன்னும் அந்த காலத்திலே இருக்க, ನೀನಿನ್ನು ಆ ಕಾಲದಲ್ಲೇ ಇದ್ಯಾ. இந்த காலம் வேற, ಈ ಕಾಲ ಬೇರೆ. உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಇರು. அவ்வளவுதான் இந்த காலத்து போதனை. ಅದೇ ಈ ಕಾಲದ ಬೋಧನೆ ಆಗಿದೆ. அதனால இவங்களுக்கு புத்தி சொல்ல முடியவே ಅದರಿಂದ ಈ ಕಾಲದವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ முடியாது, ಆಗುದಿಲ್ಲ. ஆனால் ஒன்று முடியும், ಆದ್ರೆ ಒಂದು ಆಗುತ್ತೆ. அதான் விசுவாச அறிக்கை. ಅದೇ ವಿಶ್ವಾಸದ அறிக்கை. அப்போஸ்தலர் 16:31 அதான் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ 16:21 ಅದೇ ಹೇಳ್ತದೆ. 31 அதான் சொல்லுகிறது. 30 ಅದನ್ನ ಹೇಳ್ತದೆ. நீ விசுவாசித்தால், ನೀನು ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ, நீ விசுவாசித்தால், ನೀನು ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ, ரட்சிக்கப்பட்டிருக்கிற பெரியவர்களாகிய பெற்றோர்களாகிய நாம், ತಂದೆ ತಾಯಿಗಳಾದ ನಾವು, பிள்ளைகள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய தயாரா இல்லை. ಮಕ್ಕಳು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಅವ್ರ ಅಧೀನರಾಗಿ
ತಯಾರಿಲ್ಲ, தேவனுடைய வார்த்தை வாசிக்க தயாரா இல்லை, ದೇವರ ವಾಕ್ಯ ಓದಲು ತಯಾರಾಗಿಲ್ಲ, செபிக்க தயாரா இல்லை, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ತಯಾರಾಗಿಲ್ಲ, துதிக்க தயாரா இல்லை, ಆರಾಧನೆ ಮಾಡಲು ತಯಾರಾಗಿಲ್ಲ, நேரத்தோட ஆலயத்துக்கு வர தயாராவே இல்லை, ಟೈಮಿಗೆ ಚರ್ಚ್ಗೆ ಬರೋದು ಅವ್ರು ತಯಾರಾಗಿಲ್ಲ. எல்லாம் உண்மைதான், ಎಲ್ಲ ನಿಜಾನೇ. எல்லாம் டென்ஷன் ஆகி கோபப்பட்டு அடிச்சு ஒதிச்சு இழுத்துக்கிட்டு வந்து சேர்ந்து இருக்கிறோம். ಎಲ್ಲ ಟೆನ್ಷನ್ ಆಗಿ ಒದ್ದು ಗುದ್ದು ಹೇಳ್ಕೊಂಡ್ ಬಂದು ನಾವು ಸೇರಿದ್ದೇವೆ. இதெல்லாம் மாறணும்னா ஒரே ஒரு வழி, ಇದೆಲ್ಲ ಚೇಂಜ್ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದೇ ದಾರಿ. எடுத்துக்க வாசிங்க ಎತ್ತಿದವರು ಓದಿ 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி எப்பொழுது எப்பொழுது எல்லாரும் சொல்லணும், உன் பிள்ளை ரட்சிப்புல வரணுமா, உன் பிள்ளை ರಕ್ಷಣೆ ಬರ್ಬೇಕಾ, உன் பிள்ளை நல்ல வழியில வரணுமா, ನಿನ್ನ ಮಗು ಒಳ್ಳೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಬರ್ಬೇಕಾ, தப்பான பாதைக்கு போக கூடாதா, ತಪ್ಪಾದ ದಾರಿಗೆ ಹೋಗಬಾರ್ದಾ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றா இருக்க வேண்டுமா, ಮಕ್ಕಳ ಒಂದು ಉದ್ದೇಶ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಾ. இந்த வார்த்தை விசுவாசித்து ಈ பாருங்க, ವಾಕ್ಯ ವಿಶ್ವಾಸ ನೋಡಿರಿ, வாசிக்க. ಓದಿರಿ. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் கரடை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ಕನ್ನಡದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் பண்ணீங்க, ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ என் ತಗೊಳ್ಳಿ. பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும் ஆண்டவரே. ನನ್ನ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರಬೇಕು. இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த யோசுவா ಈ ಒಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನಡೆಸಿ ಬಂದ ಯೆಹೋಶುವನು இந்த அவிசுவாசிகளோட சேர்ந்து இந்த மோசஸும் போய் சேர்ந்தாச்சு. ಈ ಒಂದು ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೊತೆ ಸೇರಿ ಮೋಶೆ ಸಹ ಹೋಗಿ ಸೇರಾಯ್ತು. கானானை பார்த்து உள்ள போக முடியாது போயிடுச்சு. ಕಾನಾನ್ ನೋಡಿ ಒಳಗಡೆ ಹೋಗಲು ಆಗುದಿಲ್ಲ. இப்ப யோசுவா தான் வழி நடத்திட்டு ಈಗ ಯೆಹೋಶುವನೇ ದಾರಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ஒண்ணு பாகால் தேவனா அந்த பக்கம் போயிடு, ಒಂದು ಬಾದಳ ದೇವರಾದ್ರೆ ನೀನ್ ಆ ಕಡೆ ಹೋಗ್ಬಿಡು, கர்த்தரே தேவனா இந்த பக்கம் வந்துடு. ಕರ್ತನೇ ದೇವರಂದ್ರೆ ಈ ಕಡೆ ಬಂದ್ಬಿಡು. நான் சொல்ல போற இப்ப வார்த்தை என்னன்னா, ನಾನೀಗ ಹೇಳಲು ಹೋಗುವ ಏನ್ ವಚನ ಅಂತಂದ್ರೆ 24ஆம் அதிகாரம் 24 யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தை வாசிங்கள். 15ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಯೆಹೋಶುವನು 24 ಅದರ 15 வாசிங்க. யோசுவா புஸ்தகம் பழைய ஏற்பாடு உபாகத்துக்கு பக்கத்துல இருக்குது. இல்ல 24:15. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, கூர்ந்து கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுன்னு இருக்கிறீங்க, குளிருக்கு நல்லா கரமா கேட்டுன்னு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். யாருக்கும் தூக்கம் வரல. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள்? இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை நீங்க விட்டு வந்தீங்க. பழைய பழக்க வழக்கங்கள், பழைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த தேவர்கள், அந்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரே சேவிப்ப கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುವರು. இன்றைக்கு உங்களுக்கே அந்த வாய்ப்பு கொடுத்தோம். ಈಗ ಈ ದಿನವು ನಿಮಗೆ ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡ್ತೇವೆ. நீங்களே உரிமை, உங்களுக்கு தான் உரிமை, ನಿಮಗೆ ಆ ಒಂದು ಅರ್ಹತೆ. நான் உங்களை கட்டாயப்படுத்தி ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕಟ್ಟಾಯಪಡಿಸಿ வாங்கினாலும் அது பிரயோஜனம் இல்லை. ನೀವು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நம்முடைய தேசத்துல ஒரு பழக்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ತಂದಿದ್ದಾರೆ. அதை புரிந்து கொள்ளுங்கள், ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ரட்சிக்க முடியாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ ರಕ್ಷಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ, ரட்சிக்கவே முடியாது. ರಕ್ಷಿಸಲೇ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் பெற்றெடுத்த பிள்ளையே நான் ரட்சிக்க முடியாது. ನಾನು ಹೆತ್ತ ಮಗುವನ್ನೇ ನಾನು ರಕ್ಷಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த வசனத்தை போதிக்கலாம், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಬಹುದು. கடவுள் ஆதியிலிருந்து அந்த உரிமை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். ಆದಿನ ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீதான் தீர்மானம் பண்ணிக்கணும். ನೀನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதம் மாத்திரன்னு சொல்றாங்க. ಕ್ರಿಸ್ತರೆಲ್ಲರೂ ಮತ ಮಾರಿಸಲ್ಪಟ್ಟದನ್ನು ಕಲಿತಿದ್ದಾರೆ. அது உண்மை அல்ல, ಅದು ನಿಜವಲ್ಲ. யாரையும் மாத்த முடியாது, மாத்தவும் கூடாது. ಯಾರು ಯಾರನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಅದು ಆಗುವುದೂ ಇಲ್ಲ. இந்த உலகத்துல சொல்றவங்க படி கடவுளே அது ஏத்துக்கிறது இல்ல. ಈ ಲೋಕದ ಜನರು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ದೇವರು ಅದನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. மதம் மாத்துறதுக்கு கிறிஸ்துவனுடைய வேலையே இல்ல. ಮತ ಮಾರ್ಪಡಿಸುವುದು ಕ್ರೈಸ್ತರ ಕೆಲಸವಲ್ಲ. மனம் மாற்றுவது
ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದು, பாவ பழக்கத்திலிருந்து, ಪಾಪದ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಿಂದ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳಿಂದ வெளியே கொண்டு வருவதுதான் வேத சத்தியத்தின் ಅವರನ್ನು உண்மை. ಬಿಡಿಸಿ ಕರೆಸಿಕೊಳ್ಳುವುದೇ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இதை போதித்த பிறகு ಇದನ್ನು ಬೋಧಿಸಿದ ನಂತರ தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ನೀವಾಗಿದ್ದೀರಾ. உன் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பீர்களோ, ನಿನ್ನ ದೇವರಾಗಿರೋ ಕರ್ತನನ್ನು ನೀನು இந்த ಸೇವಿಸ್ತೀಯಾ, உலகம் கற்றுக் கொடுத்ததை சேவிப்பீர்களோ, ಆದರೆ ಈ ಲೋಕ ಕಲಿಸಿಕೊಟ್ಟದನ್ನು ಸೇವಿಸ್ತೀರಾ. அப்போ நானும் என் வீட்டாரும் என்றால் ಅದು ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು கர்த்தரை சேவிப்போம். ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುವೆನು. நான் விசுவாசிக்கிறபடியா ನಾನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ என் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಯೆಹೋವನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அது விசுவாச அறிக்கையாய் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டிருக்க வேண்டும். ಇದು ವಿಶ್ವಾಸ ಅರಿಕೆಯಾಗಿ ಒಂದೊಂದು ದಿನವೂ ನೀವು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಿರಬೇಕು. இப்படி அறிக்கை செய்யும்போது ಈಗ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಿರುವಾಗ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ತನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ, நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில ಸ್ವಂತ ಬಂಧುಗಳ ಜೀವನದಲ್ಲಿ மாறுதலை நாம் காண முடியும். ಒಂದು ಬದಲಾವಣೆ ನಾವು ಕಾಣಬಹುದು. இது மாறவே மாறாது, ಇದು ಮಾರ್ಪಡುವುದೇ ಇಲ್ಲ, திருந்தவே திருந்தாது, ಇದು ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ, ஜென்மத்துல திருந்தாது. ಈ ಜನ್ಮದಲ್ಲಿ ಅದು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அது அப்படியே ஆகும். ಅದು ಹಂಗೆ ಆಗುತ್ತದೆ. ஏன்னா அதுவும் விசுவாசம் தான். ಯಾಕೆ ಅದು ವಿಶ್ವಾಸ. முடிவு பண்ணிட்டோம். ನಾವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனை சொல்லி முடிக்கிறேன். ಇದರಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. இஸ்ரவேலுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ಇಸ್ರಾಯೇಲರಿಗೂ ನಮಗೂ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ? ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18வது வசனத்தில் வாசி. 18 ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ரோமர் 10ஆம் அதிகாரம் ರೋಮ 10ನೇ 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ಅದರ 18ನೇ ವಚನದಿಂದ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. நிதானமா வாசிங்க, அதை நான் விலைக்கு சொல்றேன். ನಿಧಾನವಾಗಿ ಓದಿ ನಾವು ಬಿಡಿಸಿ ಹೇಳ್ತೇವೆ. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவர்கள் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலே அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். இஸ்ரவேல் என்ன பண்ணிருந்தாங்களா? ಇಸ್ರಾಯೇಲ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அறிந்திருந்தார்கள். ತಿಳಿದಿದ್ದರು. ஜனங்கள் இல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு நல்ல கவனிக்க. போதும். இந்த வசனத்தை வீட்டுல போய் தயவு செய்து படிங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ದಯವಿಟ್ಟು ಓದಿರಿ. 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? 17ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசம் கேள்வினாலே வரும். ವಿಶ್ವಾಸವು ಪ್ರಶ್ನೆಯಿಂದ ಬರುತ್ತದೆ. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ಪ್ರಶ್ನೆ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಬರುತ್ತದೆ. இப்படி இருக்க, ಹೀಗಿರುವಲ್ಲಿ, எப்படி இருக்க, ಹೆಂಗಿರುವಲ್ಲಿ, இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுமே இப்படி இருக்க ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದಲ್ಲ, அவர்கள் கேள்விப்படவில்லையா? ಅವರು ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. எவர்கள் கேள்விப்படவில்லையா? ಯಾರು ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ? இஸ்ரவேல் கேள்விப்படவில்லையா? ಜನರು ಕೇಳಲ್ಪಡವಿಲ್ಲವೇ? கேள்விப்பட்டார்கள். ಅವರು ಕೇಳಲ್ಪಟ್ಟರು. அவருடைய சத்தம் பூமி எங்கும், அவருடைய சத்தம் சக்கரமாய் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரும். ಅವರ ಶಬ್ದವು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿತು. இஸ்ரவேல் அதை அறியவில்லையா? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅದನ್ನು ಅರಿಯಲಿಲ್ಲವೇ? அறிந்தார்கள். ಅರಿತರು. அவர்கள் எல்லாம் செஞ்சு கேட்டாங்க. ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೇಳಲ್ಪಟ್ಟರು. தேவனுடைய எச்சரிப்பை கேட்டார்கள். ದೇವರ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೇಳಲ್ಪಟ್ಟರು. தேவனை எப்படி சேவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ದೇವರನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹತ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಕೇಳಲ್ಪಟ್ಟರು. பார்வோனிடத்திலிருந்து எப்படி விடுதலை கொண்டு வரான் என்று கண்களால் பார்த்தார்கள். ಪಾರೋನಿಂದ ಯಾವ ರೀತಿ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ಕಣ್ಣಾರೆ ನೋಡಿದರು. அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் கேட்டார்கள். ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲ ಕೇಳಲ್ಪಟ್ಟರು. நான் உங்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கி வந்தேன், இப்போது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லியிருந்தார்.
ನಾನು ನಿಮ್ಮ ಕೂಗುಗಳನ್ನು ನಾನು ಕೇಳಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದೇನೆ, ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. எல்லாம் கேட்டார்கள், பார்த்தார்கள், அனுபவித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿದರು, ನೋಡಿದರು, ಅನುಭವಿಸಿದರು, ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದರು. எகிப்துல வந்த 10 வாதையை பார்த்தார்கள். ಐಗುಪ್ತರಿಗೆ ಬಂದ 10 ಬಾಧೆಗಳನ್ನು ನೋಡಿದರು. வழியெல்லாம் இவர்களுக்கு செங்கடல் எப்படி பிளந்தார், தண்ணீர் எப்படி வந்தது, உணவு எப்படி வந்து பார்த்து கொண்டுதானே. ದಾರಿಯೆಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು, ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಯಾವ ರೀತಿ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದು, ಊಟ ಯಾವ ರೀತಿ ಕೊಟ್ಟಿದ್ದು, ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿದರು. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவோ அனுபவித்து விட்டு ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಇಷ್ಟನ್ನು ಅನುಭವಿಸಿ சிலுவையை குறித்தோ வேதம் சொல்லுகிறது, ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುರಿತು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கீழ்ப்படியாதவர்களும் எதிர் பேசுறவளுமா இருக்கிற ஜனங்களுக்கு நாள் முழுவதுமாய் தன் அன்பின் கரத்தை நீட்டினாராம். ಅದಿನ ಪಡೆದವರು, ದೇವರ ಮಾತನ್ನು ಕೇಳದವರಿಗೆ ದೇವರ ಕರವು ಅನುದಿನವೂ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. இந்த 2000 வருஷங்களும் 2000 ವರ್ಷವೂ ಸಹ இந்த சுவிசேஷம் போதிக்கப்பட்டுதான் இருக்கிறது. ಈ ಸುವಾರ್ತೆ ಬೋಧಿಸಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. இந்த கிருபையின் கரம் இன்றைக்கும் நீட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. ಈ ದಿನವೂ ಸಹ ಅದನ್ನು ತೋರಲ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. இந்த வசனத்தை கேட்கவில்லையா? ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. அவர்கள் கேட்டது போல் நீயும் நானும் கேட்கவில்லையா? ಅವರು ಕೇಳಿದ್ರು, ನೀವು ನಾನು ಕೇಳಲ್ಪಡಲಿಲ್ಲವೇ? கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ಕೇಳ್ತಾನೇ ಇದ್ದೇವೆ. ஆனால் கேட்டவர்களாகிய நாம் ಆದ್ರೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟ ನಾವು என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ, அவர்கள் எப்படி எதிர்த்து பேசினார்களோ ಯಾವ ರೀತಿ ಅವರು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರೋ அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எதிர்த்து பேசுகிறோம். ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದುರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. அவர்கள் எப்படி எதிர்த்து பேசினார்கள்? ಅವರು ಯಾವ ರೀತಿ ಎದುರು ಮಾತಾಡಿದರು? இந்த வனாந்தரத்திலே ಈ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ தண்ணீர் இல்லாமல் நாங்கள் மடிந்து போவதற்கு மோசஸ் கொண்டு வந்தீரோ, ನೀರಿಲ್ಲದೆ ನಾವು ಸತ್ತು ಹೋಗಲು ಮೋಸಸ್ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿಯಾ? தேவன் என்ன சொன்னாரு? ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நான் உங்களை கானான் தேசம் கொண்டு போய் விடுகிறேன். ನಾನು ನಿನ್ನ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, என்னை சாகடிக்க கொண்டு வந்தீரோ, ನನ್ನ ಸಾಯಿಸಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿಯಾ? உணவு இல்லாமல் சாகடிக்க கொண்டு வந்தீரோ, ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಸಾಯಿಸಲು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿಯಾ? தண்ணீர் இல்லாமல் சாகடிக்க கொண்டு வந்தீரோ, ನೀರಿಲ್ಲದೆ ಸಾಯಿಸಲು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಾ? இப்படி புலம்பி புலம்பி எதிர்த்து பேசினார்களே தவிர ಹೇಳಿ ಅವರು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು ಸಹ எங்கள் தேவன் கொண்டு போய் சேர்ப்பார் என்று பேசவே இல்லை. ದೇವರು ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸ್ತಾನೆ ಅಂತ ಅವ್ರು ಯಾವಾಗ ಹೇಳಿಲ್ಲ. எதிர்த்து பேசினார்கள், ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. கானான்ல போய் வேவு பார்த்து விட்டு, ಕಾನಾನನ್ನು ಹೋಗಿ ಅದನ್ನು ದೃಶ್ಯಿಸಿ ನೋಡಿ, எல்லாவற்றையும் கண்களால் கண்டு, ಎಲ್ಲವನ್ನು ಕಣ್ಣಾರೆ ಕಂಡು, இவங்கதான் சுமந்து வந்திருக்கிறாங்க, 2 பேர் பம்பு வச்சு நடுவுல அவ்வளவு பெரிய திராட்சை கொலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ಇವರು ಇಬ್ಬರು ಒಂದು பொம்மனை இட்டுக்கொண்டு திராட்சை பள்ளியில எத்துಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இவ்வளெல்லாம் கொண்டு வந்து நல்ல தேசம் சொல்லிட்டு ಇಷ್ಟೆಲ್ಲ ತಗೊಂಡು ಒಳ್ಳೆ ದೇಶ ಅಂತ ಹೇಳಿ அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ಆ ದೇಶವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அங்க இருக்கிற ஆட்கள் பெரிய ஆட்கள் என்று சொன்னார். ಜನರು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಜನರು எதிர்த்து பேசினார்கள். ಅವರು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. எதிர்த்து பேசினவர்கள் ஒருவரும் உள்ளே போகவில்லை. ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದ ಒಬ್ಬರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. இன்றைக்கு அதே வார்த்தை இங்கே கொண்டு வாருங்கள். ಅದೇ ವಾಕ್ಯ ಇಲ್ಲಿ ತಗೊಂಡ್ಬನ್ನಿ. ಈಗ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ನನಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. உன்னுடைய வியாதிகளை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ನನ್ನ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸಿದರೆ, நீ விசுவாசி, உனக்கு சுகம் கிடைக்கும். ನೀನು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಿನಗೆ ಸುಖ ದೊರೆಯುತ್ತದೆ. எத்தனை உதாரணங்களை எடுத்து போதித்தாலும், ಎಷ್ಟು ಉದಾಹರಣೆ ಎತ್ತಿ ನಾವು ಬೋಧಿಸಿದರು, என்ன ஜெபம் பண்ணி என்ன சுகம் வந்துச்சு, ಯಾವನು ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಏನು ಸುಖ ಬಂತು, இந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணி இந்த மனுஷன் எனக்கு திருந்தின மாதிரி இருக்கு, ಈ ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ பிள்ளைங்களுக்கு எவ்வளவு புத்தி சொன்னா எங்க கேக்குது, ಈ ಮಕ್ಕಳನ್ನ ಎಷ್ಟು ಬುದ್ಧಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಕೇಳ್ತವೆ, என்னத்த ஜெபம் பண்ணி, ಏನಂತ என்னத்த வசனத்தை வாசி, ಏನಂತ ವಾಕ್ಯ, என்னத்த கோயிலுக்கு போய், ಏನಂತ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ, என்னத்த சம்பாதிச்சுக்கிட்டு, ಏನಂತ ಸಂಪಾದನೆ, கவலைதான் வந்துச்சு. ದುಃಖನೇ ಬಂದಿದೆ. இப்படி எதிர்த்து பேசினா ಈಗ ನೀವು ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ என்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ಯಾವಾಗ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತದೆ. அதனாலதான் யாக்கோபு எழுதுகிறார், ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋಬನು ಬರೀತಾನೆ 3ஆம் அதிகாரத்துல 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6-7 ವಚನங்களை வாசி. 6-7 ವಚನ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஜேம்ஸ், ஆங்கிலத்துல ஜேம்ஸ், புதிய ஏற்பாட்டுல, தமிழ்ல யாக்கோபு. ಯಾಕೋಬನು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 6-7 ವಚನ. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು நாவு நெருப்புதான், இந்த நாக்கு அநீதி நிறைந்த உலகமா. ಈ ನಾಲಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅನೀತಿ ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಿದ ದೇಶವಾಗಿದೆ. நம்முடைய அவயங்களில் சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுசங்களை கொடுத்திடுகிறதாயும் அதற்கு அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. எதுக்கு நரகத்துக்கு கொண்டு போகுது, எதுக்கு மோட்சத்துக்கு கொண்டு போகுது? ಯಾವುದು ನರಕಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ, ಯಾವುದು ಮೋಕ್ಷಕ್ಕೆ
ಕೊಂಡುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. எது வாழ வைக்குது, எது சாகடிக்குது? ಯಾವುದು ನಮ್ಮನ್ನು ಜೀವಿಸುತ್ತದೆ, ಯಾವುದು ನಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ? எல்லாம் நாக்குதான். ಎಲ್ಲ ನಾಲಿಗೆಯೇ. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ದೇವರು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನು நாம் அறிக்கை செய்து ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿ அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் ಅದನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் ಆ கொள்ளலாம். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. இந்த எகிப்து ஜனங்களைப் போல, எகிப்துல வந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல ಎಗಿಪ್ತಿಗೆ ಬಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ರೀತಿಯಲ್ಲಿ தேவன் சொன்ன வார்த்தையை எதிர்த்து எதிர்த்து பேசும் பொழுது ದೇವರು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ವಿರೋಧಿಸಿ ಮಾತನಾಡುವಾಗ ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருப்போம். ಆಶೀರ್ವಾದ ನಾವು ಕಳೆದುಬಿಡ್ತಾನೆ. கடைசியில் அது கொண்டு போய் சேர்க்கிற இடம் எது? ಕೊನೆಗೆ ಅದು ಕರ್ಕೊಂಡು ಸೇರುವ ಜಾಗ ಯಾವುದು? நரகம். ನರಕ. இதற்கு அவங்களை மீட்கப்பட்டார், ಇದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರ, இதற்காக ரட்சிக்கப்பட்டார். ಇದಕ್ಕೆ ನೀವು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರ. அப்போ விசுவாசம் என்று சொல்லும் பொழுது ಆಗ ವಿಶ್ವಾಸ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார், ದೇವರು ಏನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ அதை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ಅರಿಕೆ ಮಾಡಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஒரு ஜெபம் கத்து கொடுத்தார். ಕರ್ತನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಂದೆ ಏನೋ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அதுல நம்முடைய ராஜ்யம் வருவதாக நாமளும் சபை ஆரம்பிச்சதுனால இருந்து பிறந்ததுல இருந்து கற்றுக் கொடுத்ததுனால சொல்லிட்டு இருக்கிறோம். ದೇವರ ವಾಕ್ಯ ದೇವರ ರಾಜ್ಯ ಬರಲಿ ಅಂತ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿಂದ ನಾವು ಹೇಳ್ಕೊಂತ ಬಂದಿದ್ದೇವೆ. ஒரு நாளாவது ಒಂದು ದಿನವಾದ ஆண்டவரೇ ದೇವರೇ பரலோகத்தின் ராஜ்யத்துல நடக்கிறது போல ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಪ್ರಕಾರ என் வாழ்க்கையில நடக்கிறாங்க. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಹ ನಡೆಸು ದೇವರೇ. அங்க பாவம் இல்லை, ಅಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲ, அங்க வியாதி இல்லை, ಅಲ್ಲಿ ವ್ಯಾಧಿ ಇಲ್ಲ, அங்க பிசாசு இல்லை, ಅಲ್ಲಿ ಸೈತಾನನಿಲ್ಲ, அங்க பசி இல்லை, ಅಲ್ಲಿ ಹಸಿವಿಲ್ಲ, அங்க தாகம் இல்லை, ಅಲ್ಲಿ ದಾಹವಿಲ್ಲ. அத போல என் வாழ்க்கையில ಅದೇ ರೀತಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ பாவம் இல்லாத வாழணும் சாமி. ಪಾಪ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಬೇಕು. பாவம் இல்லாத வாழ்நாட்டத ಪಾಪವಿಲ್ಲದೆ ಜೀವಿಸಬೇಕು. பிசாசு என்னை நெருங்காதபடி பார்த்துக்கணும். ಸೈತಾನನನ್ನು ಮುಟ್ಟಕ್ಕೆ ನೀವು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. சோதனையில இதை தப்புவீங்க. ಶೋಧನೆ ತಪ್ಪಿಸು. பரலோக ராஜ்யத்துல எப்படி சந்தோஷமா இருக்குதோ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಯಾವತ್ತೇ ಸಂತೋಷವಾಗಿದೆಯೋ அந்த சந்தோஷம் எங்க ராஜ்யத்துல வரணும். ಆ ಸಂತೋಷ ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲೂ ಬರಬೇಕು, குடும்பத்துல வரணும், ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ಬರಬೇಕು, தனிப்பட்ட வாழ்க்கையில வரணும், ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬರಬೇಕು, நான் வாழ்கிற பகுதியில வரணும், ನಾನು ಜೀವಿಸೋ ಜಾಗದಲ್ಲಿ ಬರಬೇಕು, நான் வாழ்கிற தேசத்துல வரணும், ನಾನು ಜೀವಿಸೋ ದೇಶದಲ್ಲಿ ಬರಬೇಕು. பரலோகத்தில் செய்யப்படுவது போல ಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡುವ ಪ್ರಕಾರ பூலோகத்திலும் செயல்படுவதாக. ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಮಾಡಲ್ಪಡಲಿ. நம்ம அதை யோசிச்சதே கிடையாது. ನಾವು ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡದೇ ಇಲ್ಲ. கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொன்னாயா? ಕರ್ತನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಳಿದ್ಯಾ? சொன்னேன், ಹೇಳಿದೆ, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. அன்றாட ஆகாரத்தை கொடும் என்று கேட்டேன், ಅನ್ನದಿಂದ ಆಹಾರವನ್ನು ಕೊಡು ಅಂತ ಕೇಳಿದೆ, கொடுத்தார். ಕೊಟ್ರು. இரவு உறங்க போகும்போதும் ಮಲಗಬೇಕಾದ್ರೂ ஆண்டவரே இந்த ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று தெரியாமல் சொல்லிட்டு, ಮಲಗಬೇಕಾದ್ರೂ ಅನ್ನದಿಂದ ಆಹಾರ ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿ ಮಲಗಿದೆ. இப்பதான் சாப்பிட்டு போய் தூங்க போறேன். ಈಗಷ್ಟೇ ನಾವು ಊಟ ಮಾಡಿ ಮಲಗ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ. தூங்க போகும்போது கர்த்தர் கற்பித்த ஜெபம். ಮಲಗಬೇಕಾದ್ರೂ ದೇವರು ಹೇಳಿಕೊಟ್ಟ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஆமா, கத்து கொடுத்தது உண்மைதான், ಕಲಿಸಿಕೊಟ್ಟது ನಿಜಾನೆ, அவர் சொன்னது உண்மைதான். ಅದನ್ನ ಹೇಳಿದ್ದು ನಿಜಾನೆ. அது எப்ப ஜெபிக்கணும்? ಅದನ್ನ ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು? காலையில எழுந்த உடனே ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ உலகம் நிறைய பாவம் நிரம்பி இருக்குது சாமி. ಲೋಕವೆಲ್ಲ ಪಾಪ ತುಂಬಿದೆ ದೇವರೇ. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ಪರಲೋಕದ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಬರಲಿ. உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறது போல ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಇರುವ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த பூலோகத்திலே அப்படியே இருக்கிட்ட ಈ சாமி. ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ಹಾಗೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. கேட்டு பாரு, ಕೇಳಿ ನೋಡಿ. அன்னைக்கு நைட்டு போய் தூங்குற வரைக்கும் பரலோகம் உங்ககிட்டே இருக்கும். ಅವತ್ತು ನೈಟ್ ನೀವು ಮಲಗುವವರೆಗೂ ಪರಲೋಕ ನಿಮ್ಮ ಮಟ್ಟಿಗೆ ಇರ್ತದೆ. அன்னைக்கு சாப்பாடு கரெக்டா, அன்னைக்கு கூலி கரெக்டா வந்துடும். ಅವತ್ತಿನ ಆಹಾರ, ಅವತ್ತಿನ ಕೂಲಿ ನಮಗೆ ಸಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಗ್ತದೆ. அதோடு மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ அன்றைக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலிருந்து நீ தப்பிச்சுக்கலாம். ಆ ದಿನ ಬರಬೇಕಾಗಿರೋ ಎಲ್ಲ ಶೋಧನೆ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. அதுல முக்கியமா நமக்கு ஒரு காரியத்தை சொல்லியும் கொடுக்குறாரு. ಅದರಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಸಹ ಹೇಳಿಕೊಡ್ತಾರೆ. ஏன்னா காலையில விழிச்சது முதல் தூங்குற வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದಿದ್ದಿಂದ ಮಲಗುವವರೆಗೂ ಒಂದು ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಬರ್ತಾ இந்த ಇರ್ತದೆ. உலகத்துல சோதனைக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶೋಧಿಸುವಂತ ಬಂದಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் கோயிலுக்கு வரும்போது கோவப்பட்டு வந்தீங்க? ಎಷ್ಟು ಜನ ಚರ್ಚೆಗೆ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் பிள்ளை 2 கொட்டிட்டு இட்டு வந்தீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮಕ್ಕಳನ್ನ ಒಂದು 2 ಏಟು ಹೊಡೆದು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ? நீங்களே தெரிஞ்சுக்கணும், வெளியே சொல்ல தயாரா இல்ல. ನೀವೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, ನಾವು ಏನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡೋದು. இங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள இந்த காலையில இந்த பிரச்சனை. ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಈ ಒಂದು ಮುಂಜಾನೆ ಒಂದು ತೊಂದರೆ. நீ வந்தாவா வரகடி போ அப்படியே கட அப்படின்னு ಬಂದ್ರೆಪ್ಪ ಬರ್ತಾರೆ ಹೋಗು ಅಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. நான் மட்டும் வந்துக்கிறேன், ನಾನು ಮಾತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. இப்படி எல்லாம் போகப்பட்டோம். ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವು ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ. அப்ப என்ன சொல்லுகிறாரு? ಆಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பிறருடைய குற்றத்தை மன்னிக்கிறது போல ಮತ್ತೊಬ್ಬರ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸೋ ಪ್ರಕಾರ என் குற்றத்தையும் மன்னின்ற. ನನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. கோயில்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே ಈಗ ನೀವು ಚರ್ಚಿಂದ ಮನೆಗೆ ಹೋಗಿ யாரெல்லாம் மன்னிக்காத இருக்கிறியோ ಯಾರನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ಇದೀರೋ, மன்னிச்சிட்டீங்கன்னா எதிர்த்து நிக்கல. நீ ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ರೆ ನೀವು ಅದನ್ನ ವಿರೋಧಿಸಿಲ್ಲ.
நீ மன்னிக்கல அப்படின்னா ನೀವು ಕ್ಷಮಿಸದೆ ಹೋದರೆ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்கிற. ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧಿಸುತ್ತಿದ್ದೀರಾ. அவர்கள் என்ன செய்தார்கள்? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அவருடைய வார்த்தைக்கு ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ எதிர்த்து நின்றார்கள். ವಿರೋಧಿಸಿ ನಿಂತರು. அப்ப நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಆಗ ನಾವು ಕ್ಷಮಿಸಲು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப அவர் சோதனையில் எல்லா சோதனையும் நம்மளை காப்பாற்றுவார். ಆಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಶೋಧನೆ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அதனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ಅದರ ಕೃಪೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. அது உன்னுடைய என்னுடைய நடவடிக்கை நம்முடைய நல்கிரியினால் அல்ல, ಅದು ನಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಅಲ್ಲ, தேவனுடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆ ಆಗಿದೆ. கண்களை மூடி செலுத்தாச்சு ஜெபிப்போம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோம். ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ. விசுவாசத்துல ஒவ்வொன்றும் விசுவாச அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்வோம். ಒಂದೊಂದನ್ನು ವಿಶ್ವಾಸ ಅರಿಕೆ ಮಾಡಿ ನಾವು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ಪ್ರೀತಿಯ ದೇವರೇ, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி ಈ செலுத்துகிறோம். ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. சபை முழுவதுமா இந்த கரத்துல ஒப்புடுமப்பா. ಸಭೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. இந்த இடத்துல உமக்கென்று ஆராதிக்க வேண்டும் ஒரு கூட்ட ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಜನ ನೀವು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். ಈ ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಆಗದೆ ಹೋಗಲಿ. இந்த சபையை சுற்றி இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. ಈ ಸಭೆ ಸುತ್ತಮುತ್ತ ಜನರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ, ರಕ್ಷಿಸಿರಿ. இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகள் விசுவாச அறிக்கையில இன்னும் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆಯುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. எங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವಿದ್ದರೆ, எங்களை நாங்களே நிதானித்து அறிந்து ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಶೋಧಿಸಿಕೊಂಡು உமக்கு பிரியமில்லாத நாம் விட்டுவிட்டு ನಿಮಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಬಿಟ್ಟು உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ನಿಮಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಡೆದುಕೊಳ್ಳಲು சபை முழுவதுமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು சபை ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ಸಭೆ ஆசீர்வதிப்பீராக. ಕುಟುಂಬಗಳು ಒಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ಒಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ನಾವು ಹಾಗೆ ಮಾಡ್ತೇವೆ. இந்த ಸ್ತೋತ್ರ பாகத்தில் ಮಾಡ್ತೇವೆ. இருக்கிற மக்களுக்கு நீங்க ரட்சிக்கும்படியா செபிக்கிறோம். ಈ ಜಾಗದ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. அநேக தீமை சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. அதிலிருந்து உங்களுடைய ஜனங்களை காப்பாற்றும்படியா ಅದರಿಂದ செபிக்கிறோம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು கர்த்தர் நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி. ಕರ್ತನ ಹಾಗೆ ಮಾಡಿದ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. எல்லா மகிமையை எடுத்துக்கொள்ளும். ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆ ನೀನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். ಆಶೀರ್ವಾದ ತುಂಬಿಸು. வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்யும். ವಾಗ್ದಾನ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಲು ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.